சமூகம் பாட்டிவிலன தமிழ் வானிலூட உறவுகளின் இணைய வருவது புல சமூக நிஜங்கள் தோப்படு விஜய் போஸ் அவர்கள் வணக்கம் மரங்களண்ணா. வணக்கம் வாணி. நாங்கள் தொடர்ந்து சென்ற சென்ற வாரம் போல் சென்ற வாரத்தில் அந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை பற்றி காய்ச்சினாங்க. அது ஓரளவுக்கு இப்போ தீர்க்கப்பட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணி வச்சு அவர் ஒரு போட்டியிடுறார் தமிழ் பொது வேட்பாளர் முனைஞ்சிருக்கிறார். தொடர்ந்து பேசுங்க. ரைட். அப்போ இப்போ நாங்கள் ஒரு ஒரு 2 வாரம் தொடர்ந்து அதை தான் செய்ய வேண்டி வரும். ஏன்னா அது ஒரு முக்கியமான தலைப்பாக எல்லா இடமும் பேசப்படுற முடியாது. இப்போ இன்று நான் அதை யோசித்தேன் என்னென்னால் எல்லாருடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் வெளியில் வந்துட்டுது. தமிழ் பொது வேட்பாளற்ற தேர்தல் விஞ்ஞாபனம் மட்டும் வெளியில் வரையில்லை. அது ஒரு நாள் 2 நாளில் வருமென்று அறிய கிடக்குது. அவர் கணக்க புலம்பெயர் நாடுகளில் இருந்தெல்லாம் அதை போடு இதை போடணுலாம் சொல்லி அதில் போட்ட அமெண்ட் பண்ணி கொண்டு வரைக்கும் நம்ம வழக்கம் கொஞ்சம் பிந்தது. மற்ற 3 பேர், முக்கியமான 3 பேர், அதாவது முக்கியமான 4 பெரிய வேட்பாளர்கள் என்றால் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அன்றகுமார திசாநாயக்கா, நாமல் ராஜபக்ஷ. இவதான் 4 பேரும் நாங்கள் கண்ணுக்குள்ள தெரிகிற பெரிய வேட்பாளர்கள் தென்பகுதியில். இப்போ இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை பற்றி தான் நாங்கள் கதைப்போம். என்னென்ன மற்றாக்கள் விட்ட மாதிரியும் ஒன்றும் தெரியலை. நாவலை பற்றி தேர்தல் விஞ்ஞாபனம் எடுக்க இல்லைன்னா அவர் விட்ட மாதிரியும் தெரியல. அவரே சொல்லிட்டார், நான் என்னென்ன சொல்ல இவர் தன்னிட்ட ஒன்று எதிர்பார்க்கப்படாது. ஏன் அவரை பற்றி காட்சி பிரயோஜனம் இல்லை. அவர் பெரிய எதிர்பார்ப்பும் அங்கே இல்லை. அப்போ நாங்கள் மற்ற 3 விஞ்ஞாபனத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைய காய்ச்சி போட்டு அடுத்த கிழமை நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனத்தை தனியாக எடுத்து கதைக்கலாம். அதுக்கு நாங்கள் முக்கியமாக 1-2 பேரை நாட்டில் இருந்து ஜாயின் பண்ண கேட்டுருக்கோம். கேட்டால் அதை பற்றி அந்த விளக்கத்தை கொடுக்கலாம். இதில் 3 பேர்ட்ட விளக்கத்தையும் எடுக்கல. அனுரகுமார திசாநாயக்காண்ட தேர்தல் விஞ்ஞாபனம் வந்து கிட்டத்தட்ட 230 பக்கங்கள், ஒரு புத்தகம் பாதிக்கிற மாதிரி. அப்போ அதில் 4 பிரிவாக பிரித்து அந்த அந்த ஒவ்வொரு பிரிவுகளையும் நிறைய தலைப்புகள் எல்லாம் வந்து அது பெரிய விஷயமா தான் எழுதி கிடக்கு. அதை வாய்ச்சி கொஞ்சம் நான் மேலால் சும்மா வாய்ச்சி பார்த்தால் ஒரு சோசியலிச நாட்டில் நாங்கள் இருக்க போகிற ஒரு உணர்வு வரலாம். எல்லாம் வசதியாக அவங்களுக்கு தந்து இப்படித்தான் சொல்கிறது, முழு நிறைவான வாழ்க்கை நம்பர் 1. அது ஒரு வசதியான நாடு உண்டாக்குறது. 2வது கௌரவமான வாழ்க்கை, அது பாதுகாப்பான நாடு. 3வது நவீன வாழ்க்கை, செல்வம் செழிக்கும் நாடு. அப்படி அந்த ஹெடிங்கெல்லாம் போகுது. 4வது அபிமானமிக்க வாழ்க்கை. இந்த ஹெடிங்குகளை அவர் இனி கன விஷயங்களை சொல்லி கொண்டு போகிறார். நாட்டு பொருளாதாரத்தை அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், முதியோர்கள், இப்போ கல்வி, எல்லா தலைப்பும் அதுக்குள்ள வருது. என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ அதுக்குள்ள சிலதுகளை நான் 1-2 எல்லாத்தையும் முடிக்கிறேன். 230 பக்கத்தையும் கலைக்கிறேன். 1-2 சும்மா அப்படி எடுத்தேன். அதில் ஒரு சில வசனங்களை சும்மா வாசிப்போம். இலங்கை சிங்களவர், தமிழர், முஸ்லீம், பரங்கியர் ஆகிய பல்வேறு இனத்தவர்களும் பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம், கத்தோலிக்கம் ஆகிய பல்வேறு சமயத்தவர்களும் வாழ்கின்ற நாடு. இந்த பன்மத்துவத்தின் காரணமாக இயல்பாகவே நிலவுகின்ற பல்கலாச்சாரத்தினுள் ஒவ்வொருவருடைய இருப்பினை ஏற்றுக்கொள்கின்ற மற்றும் அவற்றுக்கு மதிப்பளித்து வாழ்வது நாட்டின் நலனுக்கும் சமூக ஒற்றுமைக்கும் அத்தியாவசியமாகும். எனினும் வரலாற்றில் அதற்காக கிடைத்த பல்வேறான அரியவர சந்தர்ப்பங்களை வாய்ப்பாக பயன்படுத்தி இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதில் நாம் தோல்வி கண்டுள்ளோம். அதிகாரத்தை கைப்பற்றும் மற்றும் அதனை தக்க வைத்துக் கொள்ளும் குறுகிய சந்தர்ப்பவாத அரசியல் நோக்கங்களின் காரணமாக இனத்துவ மற்றும் சமய ரீதியாக மக்களுக்கிடையில் பரஸ்பர சந்தேகம் மற்றும் நம்பிக்கையின்மை, ஒற்றுமையின்மை ஏற்படுத்தியதன் விளைவாக 30 வருட கால கொடூர யுத்தத்துக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி நிலைக்கு தள்ளப்பட்டோம். இந்த யுத்தத்தின் மடுக்களும் வேதனை மிகுந்த விளைவுகளும் தற்பொழுதும் இலங்கை சமூகத்தினுள் எச்சங்களாக இருக்கின்றன. எனவே இனம், மொழி, சமயம், சாதி
பால்நிலை என்பவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டாத மேற்குறித்த பன்மைத்துவ அடையாளங்களை மதிக்கின்ற மற்றும் அவற்றின் இருப்பினையும் பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்துகின்ற இலங்கை என்னும் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான தேசிய ஒற்றுமையை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது. இதுதான் இந்த புதிய அரசியலமைப்புன்ற அதுக்குள்ள கொஞ்சம் வருது. அதில் சொல்கிறார் என்னென்றால் 2015-19 புதிய அரசியலமைப்பு முறை தயாரிப்பதற்காக கடைப்பிடித்த செயற்பாங்கினை துரிதமாக நிறைவு செய்து சமத்துவம் மற்றும் சன்னாகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரே நாட்டுக்குள் அனைத்து மக்களும் ஆட்சியில் தொடர்பு கொள்ளக்கூடியவாறு ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனத்துக்கும் மாவட்டத்துக்கும் மற்றும் மாகாணத்துக்கும் அரசியல் ரீதியானதும் நிர்வாக ரீதியானதுமான அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கின்ற அரசு ஆளுகைக்கான அனைத்து இனத்தவர்களதும் அரசியல் பங்காண்மையை உறுதி செய்கின்ற புதிய அரசியல் அமைப்பு ஒன்றினை தயாரித்தல் இது சொல்லப்படுது. கால மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும், கரப்ஷன் ஊழல்களை ஒழிக்கிறது, வடக்கு கிழக்கு உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற மெசியல் படுகொலைகள், காணாமல் போக செய்வித்தல்கள் மற்றும் ஆட்கடத்தல்கள் பற்றி புலன் விசாரணை மேற்கொண்டு நீதியை நிலைநாட்டுதல். தீவிரவாதம் காரணமாக இடம்பெற்றுள்ள வன்முறை சம்பவங்களை புலன் விசாரணை செய்வதற்கான உண்மை மற்றும் மீளனத்துக்கான ஆணைக்குழுவின் செயற்பாட்டினை விரிவாக்குதல். அரசியல் கைதிகளை விடுதலை செய்தலும் அவர்கள் சுதந்திரமாக சமூகமயமாக்கலை உறுதிப்படுத்தல். இப்படியா இதுகள் கொஞ்சம் போகுது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ஒரு 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 நாடு அப்படி இருக்க வேணும் என்ற ஒரு ஒரு இதை கற்பனையில வடிச்சிருக்கிறார். அப்படி ஒரு நாட்டை தாங்கள் கட்டி எழுப்புவோம் என்று அவற்றை இது அதில் நாங்கள் இது தமிழ் மக்கள் என்று எதிர்பார்த்த தீர்வுகளோ என்னவோ ஒரு 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 குறிப்பாக அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஒழிய பெரும்பாலாக சமத்துவம், எல்லா மக்களும் ஒன்றாக இருக்கிற அப்படியான விஷயங்கள்லாம் பொதுவாக சொல்லப்படுது. அரசியல் அமைப்பு யாப்பு கொண்டு வர்றதை பற்றியும் சொல்லப்படுது. இப்போ அதுக்குள்ள என்னென்ன வரும், இதுக்குள்ள என்னென்ன திருத்தங்கள் ஏற்கப்படும் என்றதெல்லாம் அது பிறகு வந்தாப்புறம் தான் பார்க்கணும். வந்தாப்புறம் தான் சிக்கல்கள் வரும். அது ஆகவே அது இந்த யாப்பை வச்சு நாங்கள் தமிழ் மக்கள் எப்படி பார்ப்பார்கள், எப்படி இதை பார்க்கணும் என்றதை பற்றி நாங்கள் பிறகு யோசிக்கலாம். ரெண்டாவது, சஜித் பிரேமதாசா அவர்கள் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் ஒரு கிட்டத்தட்ட 44 பக்கத்திலே அவருடைய யாப்பு இருக்கிறது, விஞ்ஞாபனம் இருக்கிறது. அவரும் அந்த யூஎன்பி டைமில் சொல்லப்பட்ட அந்த கிராம ராஜ்ய நகர ராஜ்ய பஞ்சாயத்து மாதிரி அதையும் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறார். அல்லது ஒரு யாப்பு, இலங்கைக்கான யாப்பு புதிதாக ஒன்றை செய்யப்படும் என்றும், அந்த புதிதாக யாப்பு பெற மட்டும் 13வது சட்ட வரைவில் சொல்லப்பட்ட 13வது திருத்தம் முழுமையாக அமல் நடத்தப்படும். அவரும் அந்த போலீஸ் விஷயத்தில் கொஞ்சம் நழுவித்தான் கதைக்கிறார். 6 மாதத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்துவதாகவும், பொது பாதுகாப்பு கண்டு இல்லாத தனியார் காணிகளத்தனையும் திருப்பி ஒப்படைக்கப்படும் அதுவும் சொல்லியிருக்கிறார். அதாவது அரசாங்கத்தின் உதவியோடு செய்யப்படுகின்ற குடியேற்றங்கள், அதாவது இனப்பரம்பலை மாற்றுவதற்காக அரச செலவில் செய்யப்படுகின்ற குடியேற்றங்கள் நடைபெற மாட்டாது, அது நடவாது என்று சொல்லியிருக்கார். நோ ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெமோக்ராஃபி சேஞ்ச். மற்றது இந்த காணாமல் போன அலுவலகம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை சும்மா ஊசடி கொண்டிருக்கிறோம். அதை கொஞ்சம் பலப்படுத்துவதாகவும் சொல்லியிருக்கிறார். அதுக்குள்ளாக நாங்கள் காத்திரமான சில முடியங்களை செய்யலாம் என்ற மாதிரி அதை சொல்கிறார். அடுத்தது இலங்கையின் யாப்பில்
மும்மொழி திட்டம் அது ஏற்கனவே அதில் இருந்தாலும் அது செயற்பாடு குறைவு. அதை தாங்கள் முழுமையாக சகல மட்டத்திலும் அமல்படுத்துவோம் என்றதையும் இதான் முக்கியமான சில அம்சங்கள் நிறைய இருக்குது. ஆயினும் அவர் இந்த கல்வி பொருளாதாரம், முதியவர்களுடைய வாழ்க்கை முறை, ஒரு பொதுவான பொருளாதார முன்னேற்றங்கள், அதுக்கெல்லாம் என்ன செய்கிறேன்றதான் அது எல்லாரும் சொல்லினோம். அப்போ நாங்கள் அதை பற்றி பெருசாக கதைக்க தேவையில்லை. என்ன அது பொதுவாக விஞ்ஞானம் கொண்டு வரைக்கும் அது ஒரு பொதுவான அம்சம், இந்த பொருளாதாரத்தை பற்றி கதைக்கிறது. அதாவது நாங்கள் சார்ந்த விடயங்களை கொஞ்சம் முக்கியமாக இதில் பார்ப்போம். பொதுவான விஷயங்களை அது 3 பேரும் தான் சொல்லியிருக்கணும். நாடை இப்படி செய்வோம் அப்படி செய்வோம். அதுக்கு தாங்கள் என்ன ஒரு 2 பேரை இதுக்குள்ள அதை செய்வேன் மற்றவர் தாங்கள் விரைவில் அதை துவங்குவோம் என்றார். சிவாண்ணாவும் இருக்கிறாருன்னா சேர்ந்து பேசுங்க. நான் இந்த இன்ட்ரடக்ஷனை முடிச்சு போட்டு அவரை போகணும். அடுத்தது ரணில் விக்ரமசிங்க அந்த தேர்தல் விஞ்ஞாபனம். அவர் தான் ஒரு 5 வருட திட்டம் வச்சுக்கிறாராம். 2 வருடத்துக்கு முன்னாடி துவங்கி இருக்கலாம். இனித்தான் துவங்க போறார். 5 வருட திட்டம் இனித்தான் துவங்க போறார். அந்த அதில் தன்னட்டே இருக்கான். அந்த ஐயாவே பிளான் ஃபார் 5 years. அவரும் அந்த மாகாண சபைகளுடைய அதிகாரங்கள் எல்லாம் மூல கையளிக்கப்படும். மற்றது அதிகாரங்கள் மாகாண சபைகள் அளிக்கப்படும். புதிய யாப்ப பெரியாவையும் சொல்கிறார். புதிய தேர்தல் முறைமை பற்றியும் சொல்லுவார். இந்த ப்ரொபோஷனல், அதாவது விகிதாசார முறையை மாற்றி ஒரு புதிய தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். மற்ற முக்கியமாக குறிப்பிடப்படுறது, முன்பும் கதைக்கப்பட்டது, 2வது சபை உண்டு, செனேட் சபை என்று முந்தி சொல்லப்படுறது. இது 2வது ஸ்டேட் கவுன்சில் என்று சொல்கிறார். ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். அது மாகாண சபை மற்றது சிவில் ஆக்கள் எல்லாருமே இருந்த ஒரு இங்கே இருக்கிற லோட் சேம்பர் மாதிரி கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர்கள் இந்த சட்டத்திட்டங்களை மேற்பார்வை செய்து அனுமதி அளிப்பார்கள் என்று சொல்லப்படுது. இது அவருடைய இதான். அவரும் கூட இந்த பொருளாதாரத்தை தான் நிமித்தி இலங்கை பொருளாதாரத்தை நிமித்தினான்ற மாதிரி சொல்கிறார். எப்படி நிமித்தினார் என்றால், அது இந்த IMF லோன் கொடுக்காட்டி பொருளாதாரம் நிமிந்திருக்காது. அப்போ இவராக அங்கே ஒன்றும் முடுங்க இல்லை. முடுங்கினது IMF தான் கொடுத்து நிமித்தி வச்சிருக்குது. அது ஒரு என்ன ஒரு தொங்கு வரையில் நிற்கிது. IMF காலை இழுத்து விட்டுதாண்டா எல்லாம் பொறிஞ்சு விழுந்தோம். இதுதான் அவற்றை பொருளாதார முன்னேற்றம். அவன் இந்த 5 வருஷ திட்டம் அவர் தன்னோட பிளான் இருக்கா, அவர் சொல்ல இல்லையா அதை. அப்போ அதை அவர் என்ன சொல்கிறாரு அதை பார்த்துக்கொள்வோம் நாங்கள். ரைட். இதுதான் 3 பேருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒரு சின்ன ஒரு அறிமுகம். இனி சிவாவும் இதை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்து நாங்கள் சிவாட்ட வருவோம். வணக்கம் சிவா. சிவா வணக்கம். ஹலோ சிவா. இங்க சிவா போயிட்டார். சிவா வணக்கம். நான் சுருக்கமா ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? ஓ கரெக்ட். எனக்கு தாங்குவோம். இல்ல நீங்க கதைங்க. நான் வேற ஒரு விஷயத்துக்கு போகணும். 2 நிமிஷம் மாத்திரம் பேச போறேன். சரி, ஓகே. என்ன விஷயம் என்றால், இப்ப நீங்கள் இந்த அரசியல் இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்ந்து நினைக்கிறேன். உனக்கு இப்ப 8 நிமிஷம் தான் இதுல வந்து 7:15 வந்த நான் என்ன டாபிக் உண்டு. அப்ப இது ஒரு அறிவு சார்ந்த நிலையிலே இது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் கதைக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய இனமாக நாங்கள் ஒரு நிலப்பாட்டில் வந்திருக்கிறோம். பொது வேட்பாளரை ஆதரிப்பதுண்டு. இந்த பொது வேட்பாளரை ஆதரிப்பதுன்ற நிலையிலே நான் இது என்னுடைய சொந்த கருத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பொது வேட்பாளர் சம்பந்தப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனமோ அல்லது இந்த 4 முக்கிய வேட்பாளர்கள் சம்பந்தப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனமோ இப்பொழுது தமிழ் தேசியத்தை பலப்படுத்துவதற்கு இப்பொழுது தேவையில்லை, குறிப்பாக செப்டம்பர் 21 வரைக்கும். ஆனால் இது நிச்சயமாக தேவை. இன்றைக்கு நீங்கள் எடுத்த டாபிக், அதுவும் எந்த வேட்பாளர் வெல்லுகின்றாரோ அவருடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை
நாங்கள் மிகவும் அக்குவேறு அணிவராக பிரித்து ஆராய வேண்டும். ஏனென்றால் அரியநேந்திரனுக்கும் இங்கே இருப்பவர்களுக்கும் எல்லா தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தேசியர்கள் எல்லாருக்கும் தெரியும், அரியநேந்திரன் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வெளிக்காட்டுகின்ற நிலைமையிலே மக்களுடைய ஒற்றுமையின் குறியீடாகத்தான் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி தான் தேர்தல் முடியுது. அதுவரைக்கும் எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதை சார்ந்து இருக்க வேண்டும். ஆனபடியால் அது சம்பந்தமான ஒரு நிகழ்வுக்கு நான் போக இருக்கிறேன். இந்த ஒரு கருத்தை மாத்திரம் வெளியிட்டு நீங்கள் இதை கொண்டு வந்ததை மறுக்கா துணியாவிட்டாலும் 22ஆம் தேதிக்கு பிறகு வந்தால் நல்லா இருக்கும். அதுவும் குறிக்கப்பட்ட அந்த வெற்றி பெற்ற வேட்பாளருடைய விஞ்ஞாபனம், ஏனென்றால் அவர்தான் ஆள போறார். ஏதோ தமிழர்களை கவர்வதற்காக ஏதாவது 1-2 கேரட் தூண்டை வீசியிருப்பார்கள், அதை பார்க்கலாம் என்று கூறி என்னுடைய கருத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக நீங்கள் ஏதாவது சொல்வதாக இருந்தால் ஒரு 1-2 நிமிஷம் உங்களுடன் இருந்து விட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். நன்றி. கருத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், இது ஏன் தேவை என்று சொன்னால் தமிழ் இல்லை அவர்கள் உங்களுடைய குரல் தெளிவாக ஆகவே நான் இன்னும் ஒரு 30 செகண்டுகள் என்னுடைய கருத்தை முடித்துக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். முடிக்கிறேன். அது ஏன் அதை கொண்டு வந்தது என்று சொன்னால் இவர் அதாவது எதிராக கலைக்கிறவர்களுடைய கருத்து என்னென்னு சொன்னால் நாங்கள் விஞ்ஞாபனம் பெறட்டும் வந்த அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் யோசிப்போம் என்றதான் அவை என்ற கருத்து சொல்லியும் போடணும் இவருக்கு ஆதரவு வேண்டும். அப்போ நாங்கள் இந்த விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடத்தக்க விஷயங்கள் எதுவும் இருக்கான்றதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், மக்கள் அறியணும். அதாவது இவைகள் சொல்கிற மாதிரி அங்கே பெருசாக ஒன்றும் அங்கே எங்களுக்கு தாக்கமான விஷயங்கள் அங்கே இருக்கான்றது மக்களுக்கு தெரியப்படுத்தினால்தான் மக்களுக்கு வழங்க இது சும்மா இருப்போம் மாத்தண்டு தான் மக்கள் அறிந்து வாக்களிக்க வேண்டும். தலையிடவில்லை. நன்றி. உங்களோட இந்த பார்வையிலையும் தலையிடாமல் வேணுமென்றால் அடுத்த திங்கட்கிழமை தான் நீங்கள் செய்கிறபடியால் அந்த நேரத்துக்கு அநேகமாக அரியநேந்திரனுடைய தேர்தல் வந்திருக்கும் நம்புகின்றேன். ஆகவே அதிலே உள்ள பிளஸ் பாயிண்டையும் நாங்கள் கதைக்கலாம். நீங்கள் இந்த தலைப்படுத்தோடைய நீங்கள் தொடருங்கள். ஆனால் பணி அதாவது இந்த தமிழ் மக்கள் பொதுப்பாளருக்கு கூடுதல் வாக்கு சேகரிப்பதை என்னுடைய இனத்தின் முதன்மையாக இருக்கணும் என்ற அளவிலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சிவா உங்களோட கருத்தை சொல்லுங்க. உண்மையிலே பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கை நாளை வெளிவர இருப்பதாக இன்றைக்கு அறிந்திருந்தேன். ஆகவே அதனைத் தொடர்ந்து அதை பற்றிய விவரங்களை நாங்கள் மக்களிடம் பகிர்ந்து அடுத்த கிழமை அதை பற்றிய விவரங்களை கலந்துரையாடுவோம். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த மற்றவர்கள் முன்வைத்த எதுவுமே இலங்கையில் இனப்பிரச்சனைக்கான ஒரு சரியான தீர்வு திட்டத்தை உள்ளடக்கக்கூடிய மாதிரி இல்லை என்றுதான் சொல்ல வேணும். இதில் சஜித் கூறப்பட்ட 13 என்று சொல்லப்பட்டதும் அது ஒரு பேச்சளவில் சொல்லப்படுகின்ற ஒன்றாகத்தான் பார்க்கலாம். நடைமுறையில் ஆரம்பத்தில் வழங்கப்பட்டு பறிக்கப்பட்ட அனைத்தும் திரும்ப வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்திய வெளியுறவுத்துறை கூட அவர்களுடைய அந்த 13 போலீஸ் அதிகாரம் இருக்கான்ற ஒரு கேள்வி எழுந்ததா நேற்றைய தினம் நடந்த கூட்டத்திலே அதை பற்றி சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எனவே போலீஸ் அதிகாரம் இல்லாமல் அதை கொஞ்சம் மக்கள் கணவர் கேட்கிறபடியால் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? நான் சொல்லட்டேன். நீங்க சொல்லுங்க. ஆமாம். அதாவது அந்த இந்திய வெளியுறவு செயலரோட இருந்த கதைக்கைகளை ஜெய்சங்கரோட இருந்த கதைக்கைகளை திரு சுமந்திரன் அவர்கள் இப்படி 13 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிக்கல ஜெய்சங்கர் தமிழில் கேட்டதாக கூறப்பட்டது. தமிழில் அதாவது கேட்டாராம் போலீஸ் அதிகாரம் உட்படவா என்று
ஜெய்சங்கர் தமிழில் கேட்டதாக அந்த கருத்து அங்கே கூறப்பட்டு அது உண்மையான கருத்து. ஏனென்றால் அந்த அவரோட கதைச்ச அவே அந்த போலீஸ் எல்லாம் வரேன்டா அது 11 இல்லை 11 மைனஸ். சரி, நீங்க தொடருங்க. இந்த இடத்துல சுமந்திரன் அந்த கருத்துக்கு நான் இன்னொரு ஆவணத்தையும் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். 2009 யுத்தம் முடிந்தபின் முதல் தடவையாக சுமந்திரன், சேனாதிராஜா, கஜேந்திரகுமார், வரதராஜ பெருமாள் எல்லோரும் புதுடெல்லியில் இந்தோலங்க அக்கார்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்று பிரதமர் சந்திப்பொன்றுக்காக அழைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் டெல்லி சென்று அங்கு மாவை சேனாதிராஜா இந்தோலங்க அக்கார்ட் உப்புச்சப்பில்லை என்று சொல்லியும், சவுத் ஆப்பிரிக்காவில் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது சுயநிலை உரிமை பற்றி கலைத்து அந்த விஷயத்தை பற்றி கலைக்க வேண்டும் என்று சொன்னபடியால் அந்த கூட்டம் இறுதி நேரத்தில் பிரதமரை சந்திக்கும் இருந்த 1 மணி நேரத்துக்கு முதல் ரத்து செய்யப்பட்டது. ஏனென்றால் இந்தியா என்ன ஒப்பந்தம் செய்திச்சோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்தியா பிரதமரிடம் முன்வைக்க வேண்டும். அடுத்தது அந்த நேரம் டெல்லியில் எடுக்கப்பட்ட இன்னொரு விஷயம், முதலில் தீர்வு அதன் பின் மாகாண சபை தேர்தலுக்கு போக வேண்டும் என்ற தொனியில் தான் அந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இதிலே சுமந்திரன், சேனாராஜா போன்றவர்கள் முதலில் தேர்தல் பின்னர் பதவி அதன் பின் தீர்வு என்ற கட்டத்தில் இருந்தபடியால் அந்த கூட்டம் இந்தியாவில் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டனர். எனவே இந்த சுமந்திரனது விளையாட்டுத்தனமான சில மறைமுகமான செயற்பாடுகள் அன்றே ஆரம்பித்து விட்டன என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு, இன்றைய இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டும், தமிழ் மக்கள் சர்வதேச ரீதியாக இந்த தேர்தலில் நிற்பவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. இவர்கள் அனைவரையும் தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு இன பிரச்சனைக்கான தீர்வை முன்வைக்காத இந்த விஞ்ஞாபனம் என்றபடியால் நாங்கள் ஒவ்வொருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் மிக கவனமாக பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். அதே நேரத்தில் அவர்கள் உடன் பேரம் பேசும் சக்தியில் தமிழ் பகுதி தமிழர் தரப்பிலிருந்து ஒரு பலமான இதை எழுந்து வர வேண்டும். அப்படி கொண்டு வர வேண்டுமா இந்த கூட்டாக தற்பொழுது நடந்திருக்கிற அரியநேந்திரனுக்கு வாக்களித்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு முதல் படியாக நாங்கள் செயற்படும். எனவே இவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கிராமப்புறத்தில் நகரப்புறத்துக்கான அபிவிருத்தியா இருக்கலாம் அல்லது இந்த அதிகாரங்கள் எப்படி பகிரப்படுவதற்கான சரியான கொள்கை திட்டங்களோ அல்லது இன்றைய சூழ்நிலையில் இந்த யுத்தத்தின் பின் இந்த மக்களுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சரியான விஞ்ஞாபனமாக இல்லை. எனவே நாங்கள் சஜித் கூறிய 13 என்று சொல்லப்படுவதும் ஒரு 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 ஃபார்மாலிட்டிக்காக கூறப்படுவதை தவிர அதிலே எங்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. எனவே நாங்கள் மிக ஆழமாக சிந்திச்சு செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். நாளை வெளிவர இருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கை தான் நாம் சற்று விவரமாக கலந்துரையாடி தமிழ் மக்கள் மத்தியில் எங்களுடைய தமிழர்களுடைய உரிமைக்கான ஒரு நகர்வை நாம் மேற்கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பம் அளிக்குமாறு கேட்கிறேன். நன்றி சிவா. அடுத்து யார் பேச போறீங்க? இருக்கிறது தெரியாது. மிஸ்டர் ஆறுமுகம் இருக்கிறார் போல இருக்கு. ஆறுமுகம், மிஸ்டர் ஆறுமுகம், திரு ஆறுமுகம். வணக்கம் மாலைனிய வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நாங்கள் 2 பழமொழியை கூறிக்கொண்டு இந்த கருத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். தமிழர்கள் இலவு காத்த கிளியாகவும் காணல் நீர் அந்த நிலைப்பாட்டில்தான் இன்று வரையில் இந்த 75 ஆண்டுகள் இலங்கை சுதந்திரம் கிடைத்தது என்று சொன்ன நாட்களில் இருந்து அவர்கள் புரிந்து கொண்டு நடக்கின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக எனக்கு இருக்கின்றது. தந்தை செல்வா அனுபவ ரீதியாக கூறி சென்ற விடயங்களை கூட இன்றைய புறந்தள்ளி நாங்கள் ஒரு அரசியல் மேதைகளாக நாங்களை காட்டிக்கொள்கிறவர்களாக இலங்கையில் உள்ளவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய அனுபவ ரீதியாக அவர் அறிந்து அவர் செய்த முடிவுகளை அவர் முடிவு செய்தது மட்டுமில்லை,
அதுக்காக தமிழ் மக்களுடைய ஆணையையும் பெற்றுக்கொண்டார் 77ஆம் ஆண்டு. அதே நேரம் 1976ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் வேறொரு விவாதத்தின் பொழுது அவர் அதை குறிப்பிட்டும் இருக்கின்றார், தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை. அதன் பின்பு நாங்கள் ஏன் திரும்பி 48ஆம் ஆண்டுக்கும் 56ஆம் ஆண்டுக்கும் போறோம் என்றது நான் தெரியல. அல்ல, இவ்வளவு அனுபவங்களை நாங்கள் தெரிந்து எடுத்துக்கொண்டோம். எங்களுடைய அனுபவ அறிவு எங்க போயிட்டதுன்றது எனது கேள்வி. இதை நாங்கள் ஏன் இந்த விடயங்களை பற்றி சிந்திய கூடாது அல்லது விழிப்பு இல்லாமல் இருக்கின்றோம் என்பது எனது மிக வேதனையான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த ஒற்றையாட்சி முறைக்குள்ளான் இந்த சயித்தோ அல்லது ரணிலோ அல்லது அனுராக் குமாரதுங்கோ எல்லாம் ஒற்றை ஆட்சிக்குள்ளான் தங்களுடைய இதுகளை கருத்துக்களை தேர்தல் விஞ்ஞானத்தை வெளியிடுகிறார். தமிழர்கள் அந்த ஒற்றை ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தந்தை செல்வாவுடைய ஒரு தீர்மானமான உறுதியான நிலைப்பாடாக இலங்கை நாடாளுமன்றத்துக்குள்ளே பதிவு செய்திருக்கிறார். ஏன் இதை நாங்கள் எடுத்து கதைக்க முடியாமல் இருக்கிறோம் என்பது எனக்கு மிக 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 வேதனையான விடயம். மற்றது இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த சாகித்ய 13ஆம் திருத்த சட்டமோ அது கால அவதியாக போனது மட்டுமல்ல, இந்த வரதராஜ பெருமாள் தனக்கு அங்க அந்த அந்த அமைப்புக்குள் இருந்து ஒரு கதிரை வேண்டக்கூடிய சக்தியே இல்லை என்று அதை தூக்கி எறிந்து விட்டு போனார். இந்தியாவாலேயே கொண்டு வரப்பட்ட வரதராஜ பெருமாள் முதலமைச்சராக இருந்தவர் அந்த அதிகாரம் எதுவும் இல்லாத ஒன்றே தேவையில்லை என்று சொல்லிட்டு போனார். நாங்கள் ஏன் கண்மூடித்தனமாக இருக்கிறோம் என்பது எனக்கு புரியவில்லை. ஏன் இவற்றையெல்லாம் மறந்து இருக்கிறோம் என்று தெரியவில்லை. அன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வை வச்சுக்கொண்டு நாங்கள் கலந்துரையாடல் செய்கிறோம். நாங்கள் வரலாற்றையும் கொஞ்சம் தெரிந்து கொண்டு நாங்கள் எங்களுக்கான தீர்மானங்கள் எடுப்பது மிகவும் நல்லது என்று எனது கருத்து. நான் அதிகம் கதைக்க விரும்பவில்லை. மற்ற நீங்கள் இந்த பொருளாதாரத்தை ரணில் கட்டி வளர்த்தார் என்று கூறினீர்கள். அது கட்டி வளர்க்கவில்லை, பொருளாதாரத்தில் இன்னும் பாதாளத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றார் சிங்கள மக்களை என்றது எனது கருத்து. ஏன்னு சொன்னால் இந்த IMF கொடுக்கிற பணம், வட்டி, அது எல்லாம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்குதே ஒழிய அவர்கள் அங்கே தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தை கொண்டுவரவில்லை. அங்க உற்பத்தியை பெருக்கி அந்த பொருளாதாரத்தை அடையவில்லை. ஆகவே நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக அந்த பொருளாதார நிபுணர்களை அழைத்து இந்த வேர்ல்ட் பேங்க் இந்த IMF இந்த செயல்பாடுகள் எதன் பின்னணியில் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் இந்த கருத்துக்களை பரிமாறுவது நல்லம் என்று கருதி எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருகாரமும். நான் ரணில் பொருளாதாரத்தை கட்டி வளர்த்ததா கூறவில்லை, கட்டி வளர்த்ததா அவர் சொல்றாரு என்று சொன்னார். அவர் சொல்றாரு தான் கட்டி நிமித்தி போட்டேன். IMF தான் நிமித்தினது, அவர் நிமித்தே இல்லை. IMF நிமித்தே இல்லை. வெளிநாடுகளுடைய கடனை கொடுக்கிறது என்பது நாட்டை இன்னும் கடனாளியாக்குவதுதான் அவருடைய நோக்கம். அப்ப இன்னும் கடனாளியாவே இரு என்று சொல்லி, அப்ப இவ நீ அந்த கடனுக்களாலே மீண்டு வரேன்டா ஆயுள் காலம் முழுக்க இவர் கடன் கட்டி கொண்டு தான் இருக்க வேண்டி வரும். ஆகவே இதெல்லாம் அந்த தலைவர்கள் பெரிதாக சிந்தித்தாக தெரியவில்லை. அனுரா அவர்கள் சில வேளை அவரும் அந்த இப்படித்தான். இப்ப ஒரு நீங்க பெரிய நாடு பெரிய கடன் சுமைகளை இருக்கல, ஒரு தலைவர் இருந்தாப்புல ஏதோ ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா நீங்க அந்த கடன் கட்டியே ஆகணும், அந்த கடன் கட்டியே ஆகணும். அப்ப நீங்கள் அவர்களோட பேசத்தான் போகணும், கதைக்கத்தான் போகணும், எல்லாம் செய்யத்தான் போகணும். அப்ப அவர்களோட ஏதோ ஒரு தொடர்பு கூட இருந்தோண்டே நீங்கள் தூக்கி எறிஞ்சு போட்டு போயிடாது. அப்போ அந்த கடன் என்றது ஒரு பொருளாத விஷயம். அதை அனுரா சொல்ற மாதிரி ஏதோ சுய நிறைவு பொருளாதாரம் அந்த இதெல்லாம் சொன்னாலும் அதை கொண்டு அவர்கள் செய்யவும் விட மாட்டார்கள். யார் இந்த உலக வங்கி அது எல்லாம் மறைமுகமான ஒரு 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 அழுத்தங்கள் கொடுப்பாரு. அதாவது நாடு அப்படியே இருக்கணும்.
மாட்டாங்க. அவை அதுக்கு செயற்பட அது ஒரு ஒரு புரட்சி என்பது ஒரு புரட்சி என்ற பேர் இல்லாமலே சிங்கப்பூர்ல லீ குவான் யூ செய்து காட்டினவர். அப்ப ஒரு பக்கத்துல உங்களுக்கு அண்மையா இருக்கிற ஒரு நாட்டுல நடந்த விஷயத்தை பார்த்து அவர் வந்த உடனே 3-4 பாதைக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ், சம உரிமை கொடுத்து வளர்த்து அதெல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நாட்டை பற்றி கவனிப்போம் நாட்டை வளர்த்தவர். நாங்கள் என்ன செய்யறோம்? அந்த விஷயங்களை தூக்கி முன்னுக்கு வச்சுக்கொண்டு நாட்டை கூட்டிச்சராகி கொண்டு இருக்கோம். அதான் அங்கே தென்பகுதி தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சிந்தனை உங்களுக்கு எப்ப வருமோ அன்றைக்கு தான் உங்களோட நாடு முன்னேற துவங்கும். அதாவது ஒரு சுருக்கமா சொல்ல போனால் முதல் தீர்வு முதல்ல ஒரு அதாவது பொருளாதாரத்திலேயும் சொல்லப்படுது. நாடு முன்னேறணும் என்றால் பொருளாதார ஸ்திரம் இருக்கும். ஒரு அரசியல் ஸ்டாபிலிட்டி என்ற சாமான் முதல் வரும். வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். அப்போ என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையோ மொழி பிரச்சனையோ அங்கே ஒரு பிரச்சனை நான் முந்தைய காலத்தில் கொடுக்கிறேன். அது புறம் மிக பெரிதாக சொல்லலாம். ஆகவே அவர்கள் ஊடாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கல உங்களுக்கு உங்களோட நாடு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணும், வடகிழக்கு இம்ப்ரூவ் பண்ணும். இந்தியாவுக்கும் அது ஒரு பங்கு இருக்கும். ஏன்னா இந்த அபிவிருத்தியால் செய்யல இந்தியாவை நாங்கள் கூடுதலாக ஏன்னா அவருக்கு தேவை தண்ட பொருளாதாரத்தை பார்க்கணும். அப்போ அந்த பொருளாதாரத்து அவர்களிடமிருந்து நாங்கள் தொழில்நுட்ப உதவிகள் உபகரணங்கள் எல்லாம் கூட கேட்கல. அவை இந்த பொருளாதாரம் வளரும் காட்டலாம். அப்படித்தான் காட்டித்தான் இந்தியாவை நாங்கள் எங்களுக்கு சார்பாக இருப்ப வேணும் என்று நான் அடிக்கடி கூறி வராது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இந்த விஞ்ஞாபனங்கள்ல வர அந்த வார்த்தை ஜாலங்களை வச்சுக்கொண்டு நாடு முன்னேற கொண்டு கற்பனை பண்ணா அது நாங்கள் எல்லாரும் முட்டாளன்னு தான் சொல்லுவோம். இனி இது சம்பந்தமா ஒரு சிவா இருக்கிறீங்களா? இல்லாட்டி இன்னொரு ஆள் ஜாயின் பண்ணியிருக்கிறார். யாரு? நடாமோகன் எதுவும் கருத்தை சொல்ல போறாரு. இன்று ஏதோ கதைக்கோடும் 2 கேள்விகள் மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் கிடக்கு முடக்கா அடிச்சாரு. அது தவிர வேற எதுவும் கேட்க தெரியாது. இப்ப என்ன எடுக்க முடக்கான்றது இல்ல, சிந்திச்சா அதெல்லாம் நேரா தான் தெரியும், இல்லாட்டி மாறித்தான் தெரியும். இந்த சிவா அவர்களும் சொன்னார் ஆரம்பத்துல கேட்க முடியல, ஏதோ நாளைக்கு தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழ் பொது வேட்பாளர் பத்திரிகை வந்த பிறகு விரிவா பார்ப்போம் என்று. இப்ப தெளிவா சொல்றேன் நானே, ஜனாதிபதியா வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை என்று. அப்ப சும்மா சொல்றது தமிழினம் தான் முடிந்த முடிவு, நாங்கள் 170 நாட்டுல இன்னும் கொடி பறக்க விடுவோம் அப்படி எல்லாம் சொல்ல. ஏன்னா துவக்கத்தானே நாங்க அந்த பதவிக்கு வர போறதில்லை. அதை வைத்து நீங்க அலசி என்ன செய்ய போறீங்கன்றது ஒரு கேள்வி. 2வது, எல்லா அரசியல்வாதிகள் சொல்ற ஒரு பொதுவான பதில் ஒரு வினாடி தாங்க. கண்டிப்போட என்னன்னா, மக்களுக்கு எல்லாம் தெரியும், மக்கள் ஒன்றும் வெளிச்சவாயறிந்த, அதுவும் அந்த எல்லாட்டு வாயில வார ஈழம் இலங்கைன்றதுக்கு பதிலாக யாழ்ப்பாணத்து சனம் சும்மா வெளிச்சவாயறிந்த அதை வெளிப்பாத்தான் வைக்கணும். இப்ப நான் கிட்டத்தட்ட 19 வருஷமா இது எல்லாட்டு வாயில இருந்து மக்கள் ஒன்றும் வெளிச்சவாயறிந்த, அது நீங்களும் சொல்றீங்களோ தெரியல. மக்கள் இடிச்ச வேறியேன்னு நாங்களே கூட்டமா போட்டு கிட்டத்தட்ட 150 ஊடகங்கள்ல ஒவ்வொரு நாளும் காய்ச்சி வந்துருக்கோம். நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்க, மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் ஒண்ணு வெளிச்ச வேற இல்லை, அவைக்கு தெரியும், அவ செய்ய வேண்டிய சரியான முடிவு. எல்லாரும் அரசியல்வாதிகள் இந்த அரசியல் அரசியல்கள் செய்கிறார்கள் சொல்லினோம், ஆய்வாளர்கள் சொல்லினோம், அது சம்பந்தமான ஊடகங்கள்ல எல்லாம் சொல்லினோம். இல்லாத வாயில எனக்கு இது கனவாதமா ஒரு பிரச்சனை.
மக்கள் தெளிவா இருந்தா நாங்க மிச்ச பேர் நீங்க என்ன செய்றீங்க, நீங்க யார் ஆக்கள், நீங்க என்ன உங்களை சொல்லவில்லை, ஏன் இது பொழுதுபோக்கு இல்லையா எங்களுக்கு வேற என்றது போல இந்த ரெண்டு கேள்விக்கும் உங்களுடைய வார்த்தை கேட்கிறேன். இது எனக்கு உனக்கான கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். நேராத்தான் கேட்டேன் நான். ஒன்று வரமாட்டாருன்னா இன்னத்தையாவது எழுதுங்க. நீங்க வடிவா சொல்றீங்க, தேர்தல் விஞ்ஞாபனம் சொல்ற மாதிரி அங்க ஒரு கட்சியில பதவிக்கு வந்த அப்புறம் செய்யுது. அப்ப பொது வேட்பாளர் சும்மா எழுதலாம் தானே என்றது என்னுடைய சின்ன மூளைக்கு ஏற்பட்ட ஒரு ஐடியா. சரிதானே? அது ஒன்றுமே இல்லை. ஆனா உணர்ச்சி கொந்தல் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா கண்டம், வட அமெரிக்க கண்டம், ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தமிழர்கள் பெரிய ஆரவாரப்படுவார்கள். தமிழினத்தை விஞ்ஞாபனமாக்கி விட்டோம், எங்கள் தலைவருடைய கனவு நனவாயிட்டோம், அல்ல தந்தை செல்வா அன்றைக்கு என்ன சொன்னார், மருமண்ணா சொல்லும் போது சொல்ல யோசிச்சு அன்றைக்கு இன்டர்நெட் இல்லை, அதனால தந்தை செல்வா சொன்னார். அதோட இந்த அளவு ஒரே தேசியத்தை பேசுறாங்க, இவ்வளவு குரூப்பும் இல்லைதான் அண்டை தந்தை செல்வா காலத்துல. அதனுடைய அண்டை வேற இன்றைக்கு வேற நிலைமை வேற. அதே மாதிரி இதே நாளைக்கு சிவாவர்களும் பதில் சொல்லுவோம், நாளைக்கு எது விஞ்ஞாபனம் வந்த அப்புறம் இதையே நல்ல போறீங்க, நிச்சயமா பதவிக்கு வர மாட்டேன். நன்றி. நன்றி 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 மோகன். அதாவது முதலாவது கேள்விக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் எதையும் செய்ய போறோம் சொல்ல சொல்ல வரவில்லை. நினைக்கிறேன் அதில் வரப்போற விஷயங்கள் வந்து தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதாவது என்ன விதமான தீர்வை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றுதான். அது உலகத்துக்கு மற்ற சிங்கள தலைமைகளுக்கும் சொல்லுவது ஒரு கருத்து. எங்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான். எங்களுடைய இதுக்கு குறைவாக நாங்கள் எதிர்பார்க்க இல்லை மாட்டோம். எங்களுடைய உங்களுடைய தலைமையை நம்பி நாங்கள் ஏமாற்றம்தான் மிஞ்சினது. ஆகவே நாங்கள் இந்த கோரிக்கையை தான் நாங்கள் எங்களுடைய ஒரு தலைப்பட்சமாக வைக்கிறோம் என்றது கட்டாயம் அதில் வரும் என்று நினைக்கிறேன். மற்றது அவர்கள் எதையும் தாங்கள் செய்ய போறோம் என்று சொல்லி, ஆனால் சில கோரிக்கைகளை மட்டும்தான் அதுகளை வெளிப்படுத்தினோம் என்று நினைக்கிறேன். அதான் வர மட்டும் என்னால் சொல்லலாது. அதான் அதில் செய்ய போகிற விஷயம். ரெண்டாவது, மக்கள் தெளிவாக இருக்கணும் என்று நீங்கள் சொல்றது அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் அது குழப்பம்தான். அப்படி சொன்னால் நாங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்கணும், நாங்கள் ஒன்றுமே விளங்கப்படுத்த தேவையில்லை. அப்போ அந்த வசனத்தை இந்த ஆய்வாளர் என்றான மீடியா என்றானே அதை கொஞ்சம் தவிர்க்கணும், அரசியல்வாதிகள் தவிர்க்கணும். அது இது இதுக்காக சொல்றது. நாங்கள் ரெண்டாவது மக்கள் சரியா வாக்களிப்பினம் என்றதுல தங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற மாதிரி மக்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கில் போய் நீங்கள் இந்த வடகிழக்கு வேண்டாம், இப்போ இங்கேயே சில பேர் கேட்கிறோம், என்ன தமிழ் போட்டிருக்கணும் வெளில ஆகுறாரு. அவ தெளிவில்லை, மக்களுக்கு தெளிவில்லை, அதெல்லாம் அந்த கேள்வி வருது. அப்ப தெளிவிருந்தால் அந்த கேள்வி வராது. அப்ப அந்த விஷயங்களை கொஞ்சம் இப்ப தெளிவுபடுத்தி கொண்டு போக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஏனென்றால் ஏன் அதை போட்டது, அதை நான் போன நிகழ்ச்சியில அதை பற்றி கொஞ்சம் கூட கதைச்சினாங்க. அது ஏன் அது போட்டதுன்றது அது உண்மையாக ரெண்டு செய்தி. ஒன்று, ஒரு அளவுக்கு ஒரு கட்சி தவிர்ந்த எல்லா அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகம் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட சிவில் சமூகங்கள் பங்கு பெற்றிய ஒரு பொது கட்டமைப்பை உண்டாக்கி இருக்கிறார்கள். அதுக்கு கூட தான் இந்த பொது வேட்பாளர் வருகிறார். அப்போ அது ஓரளவு ஒரு ஒற்றுமையை ஓரளவுக்கு ஏற்படுத்திய ஒரு நிலைப்பாடாக வருகிறது. அது ஒரு செய்தி. இதை கேட்கிறோம், உங்களுக்கு யாருக்கும் போட் பண்ணாத காரணம் வந்து நாங்கள் உலகளவும் ஆண்டப்பட்டிருக்கிறோம், ஆக உங்கள் எல்லாரையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்ற ரெண்டு செய்திக்காக தான் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்து இப்பொழுது ஓரளவுக்கு மக்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்து சிவாயுத சொல்ல விரும்புகிறீங்களா அதை பற்றி? இன்னொரு பக்கத்தில் இதை நாங்கள் பார்த்தால் இந்த கடந்த 2009க்கு பின் இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா தெற்கில் இருக்கிற தலைமையெல்லாம் சிங்கள மக்களுக்கான ஒரு ஜனாதிபதியாகத்தான் செயற்பட்டிருக்கிறாரே தவிர இந்த வடக்கு கிழக்கில் உலகால் நடந்த யுத்தத்துக்கு ஒரு மாற்று திட்டத்தை
சரியாக நடைமுறைப்படுத்தாத தலைமையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட மாகாண சபை கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மத்திய அரசுக்கும் மாகாண சபைக்கும் உள்ள எந்த அளவு புரிந்துணர்வு, அதாவது மினிஸ்ட்ரிக்குரிய அதிகாரங்கள் எந்த அளவில் இருந்தது என்பதே சரியாக இல்லாத ஒரு மாகாண சபையாகத்தான் அது இருந்தது. அந்த மாகாண சபை கிடைத்தவுடன் தமிழ் மக்கள் பெரிய ஆரவாரப்பட்டார்கள். ஆனால் அது பின்னர் அதனுடைய செயற்பாடுகள் முற்றிலும் பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு மாகாண சபையாகத்தான் அங்கு காணப்பட்டது. குறிப்பாக அதிலே நிதி சம்பந்தமாக பார்க்க போனால் ஒரு மாகாண சபைக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோ அல்லது ஒரு நிதி அலகு கொண்டு வருவதற்கே முடியாத கட்டம் ஒன்று மாகாண சபைக்கு அங்கு இருந்தது. அது ஒரு முன்னுதாரணம். அடுத்தது இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் எடுத்த கோரிக்கைகள் எதுவும் சரியாக நிறைவேற்றப்படாதபடியால் இது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான முதற்படியாக, உதாரணமாக ஒரு தேசிய இனம் தன்னைத்தான் ஆளுவதற்கு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நோக்கி நகர வேணும் என்றால் எங்களுடைய கோரிக்கைகள் ஒரு சர்வதேச ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு கொள்கை அமைந்திருக்கும். அந்த கொள்கை கொண்ட ஒரு விஞ்ஞாபனமாக இது வந்தால் இந்த தேர்தலின் பின் அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வுக்கு இது உதவக்கூடிய விதத்தை தான் இது என்று என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதாவது வாட்ஸ் நெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அது 2009க்கு பின் நாங்கள் சரியாக முன்வைக்காத அடுத்த கட்ட நகர்வு தற்பொழுதாவது ஒரு ஜனநாயகபூர்வமாக சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட ஒரு நகர்வாக, உதாரணமாக இந்தியா பல்லினம் வாழ்கின்ற ஒரு நாடு, அம்பேத்கர் இயற்றப்பட்ட அரசியல் ஜாப்பு என்பது மிகவும் சிறந்த முறையில் அந்த ஜாப்பு மதசார்பின்மை நாடாக கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த ஜாப்பில் கன விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. அதனால தான் இந்தியா என்ற ஒரு நாடு அங்கே இருக்கணும். அதே போல் இன்றைக்கு ஸ்வீடனோ சுவிட்சர்லாண்டோ போன்ற நாடுகள் எல்லாம் பல்லினம் வாழ்கின்ற ஒரு நாடு. அப்போ அதே போன்ற ஒரு கொள்கையை கொண்ட நகர்வை மேற்கொள்வதற்கு தமிழ் தரப்பில் உள்ள நியாயப்பாடுகளை தலைமை தாங்கி செல்வதற்கான ஒரு கூட்டு அணியாக இந்த புதிய தலைமையும் அதனுடைய செயற்படும் நிறுவனங்களும் இணைந்த ஒரு பார்வையாக என்னுடைய பார்வை இருக்கிறது. இது நாளைய அவர்களுடைய விஞ்ஞாபனத்தின் பின் நாங்கள் அடுத்தது என்ன, இவர் ஜனாதிபதியாக வரப்போரில், ஆனால் வடக்கு கிழக்கு தமிழர்கள் இலங்கை, குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் இன்னும் விசேஷமாக நாங்கள் செய்ய வேண்டியது இலங்கை தமிழர்கள் என்றுதான் நாம் பயணிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். வடக்கு கிழக்கு மட்டுமில்லை மலையகத்தை முனைத்து இலங்கை தமிழர்கள் ஒரு பேரம் பேசும் சக்தியாக மாற்றம் அடைய வேண்டும். அதுதான் இலங்கையின் தலைவிதியை நிர்ணயிக்கின்ற ஒரு சக்தியாக மாற வேணும் என்றுதான் என்னுடைய கருத்து. எனவே அந்த வடக்கு கிழக்கு மலையம் இணைந்த, இது குறிப்பாக தமிழ் பேசும் இஸ்லாமியர்களும் இணைந்த ஒரு கொள்கையுடன் பயணித்தால்தான் சர்வதேசம் மூலம் அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வை மேற்கொள்வதற்கான ஒரு ஜனநாயக பண்புடன் நாம் முன்வரலாம் என்றதைத்தான் நான் கருதுகின்றேன். என்னுடைய கடந்த 40 வருஷ கால இந்த பயணத்தில் நாங்கள் ஜனநாயக நாட்டில் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் அப்படியான ஒரு கோரிக்கையை ஒரு கொள்கையுடன் பயணிக்க வேண்டும். அதாவது இலங்கையில் 19 இனக்குழுமங்கள் வாழ்கின்றன. மணிப்போட பேசுங்க சிவா. ஆர்வம் பண்ணா கண்ணீரமா கை எடுத்து தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசி போட்டுக்க. இல்ல தொடர்ந்து பேசுங்க, அவருக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, நேரம் மட்டும். நன்றி. மீண்டும் எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு. நான் மக்கள் விழிப்பு என்ற சம்பந்தமாக நான் ஒரு சின்ன குறிப்பாக சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த பிரித்தானியா ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிகிறதுக்கான பொது வாக்கெடுப்பு நடத்த பொழுது இங்கே உள்ள மக்கள், இங்கே ஒரு அரசியல் விழிப்புணர்வும் படித்த மக்களும் அதிகமாக வாழும் நாடாக ஒரு ஜனநாயக நாடாக நாங்கள் இதை கருதுகிறோம். ஆனால் இந்த நாட்டிலேயே அந்த மக்கள் விட்ட தவறை பேர்ந்து உணர்ந்து கொண்டார்கள். அதாவது அந்த ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரித்தானியா பிரிந்த அண்டை அந்த பொது வாக்கெடுப்பு நடந்து அந்த முடிவு வந்த நேரமே பிரித்தானியாவுடைய பவுன்ஸின் பெருமதி குறைஞ்சு கொண்டு போனார். இன்னைக்கு அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு தான் போகுது. அப்போ இந்த மக்கள் விழிப்புன்றது இப்போ நாங்கள் இப்போ என்னொன்று நான் அங்கே போகிறேன், எல்லா மக்களும் எல்லா விடயங்களையும் தெரிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். சில மக்கள் சில விடயங்களை அதில் எந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த விஷயங்களை அறிந்து கொள்வார்கள். இப்போ கூடுதலான மக்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளவில்லை. இது அங்கே தெளிவு, மக்களுக்கு தெளிவு என்று சொல்லப்பட்ட விடயம் எங்களுடைய சாதாரண மக்களும்
பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான நீதியை பெறுவதில் தெளிவாக இருப்பார்கள். மற்றபடி இந்த அரசியல் அன்றைய உலக அரசியல் அல்லது இலங்கையில் நடக்கிற அரசியலை பற்றி அவர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் சாதாரண மக்களுக்கு இருக்க முடியாது என்றது எனது கருத்து. இப்போ உதாரணமாக ஒன்று குறிப்பிடலாம். இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் சங்கு சின்னத்துக்கும் பில்லடி போட்டு 1-2க்கும் போடுவதாக சிலர் அங்கே கருத்து பரிமாறி போட்டுக் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில். அப்படி 1-2க்கு பில்லடி போடப்பட்டால் அந்த இதே செல்லுபடி அற்றதாக போய்விடும். சங்க சின்னத்துக்கு பில்லடி போட்டாலும் அந்த 1-2க்கு போடக்க அது செல்லுபடியா. அப்ப இந்த தெளிவுகள் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். தனியா சங்க சின்னத்துக்கு மட்டும்தான் பில்லடி போட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது அந்த அரசியல் வேலை திட்டங்களை செய்கிறவர்களுடைய கடமையா இருக்கு. அப்ப ஆகவே நாங்கள் இப்ப சிவா குறிப்பிட்டது மிக நல்ல விடயங்கள். சர்வதேசத்துக்கு தமிழருடைய ஒற்றுமை இன்றைக்கு கடந்த காலங்களில் தமிழர் பல பிரிவுகளாக பிரிந்திருந்தார்கள். தமிழர் கட்சிகளோ அல்லது அமைப்புகளோ பிரிந்திருந்தார்கள். நாங்கள் இன்று இந்த எங்களுடைய ஒற்றுமையை வெளி உலகத்துக்கும் சிங்கள மக்களுக்கும் எடுத்துக்காட்டுவது இந்த ஜனாதிபதி பொது தமிழ் வேட்பாளருடைய கடமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக 2வது என்ன வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த வெளி சர்வதேசத்துக்கு குறிப்பிட போகின்றோம். அப்ப இது மிக மிக முக்கியமானது. ஒன்று நீதி, அல்ல மற்றது வருங்காலத்தில் எப்போது நடந்தால் அந்த பொது வாக்கெடுப்பு மூலம் தான் ஒரு ஜனநாயக கட்டமைப்பின் வேலை திட்டம். இப்ப ஐக்கிய நாடு சபையுடைய அந்த சாசனத்துக்கு உட்பட்டதான் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் வெளியில இருந்தோன்னு கேட்கல. அப்ப அது எங்களுக்கான பொது வாக்கெடுப்பு ஒவ்வொரு தமிழ் மக்களும் வடக்கு கிழக்கில் வாழுகின்ற இலங்கை முழுக்க அல்ல, வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்களும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம். அதான் அந்த பொது வாக்கெடுப்பு. அது ஐக்கிய நாடு சபை என்ற முயற்பாடுகளில் நடக்க வேண்டும். இதைத்தான் அந்த வரப்போகின்றவர் வெளியுலகத்துக்கு சொல்லக்கூடியதாக அமையும் என்று கூறி மீண்டும் எனக்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். இரவு வணக்கம். நன்றி 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 திரு வாரமோ அவர்களுக்கு. சிவாயுதம் தொடர்ந்து இதுல நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த 83 இனக்கலவரத்தின் பின் சர்வதேசியாக நடந்த பல சம்பவங்களை கவனம் கொண்டு பார்க்கலாம். முதலாவது கொசோவா. 740 பேர் தான் அந்த நாட்டில் இறந்தவர்கள். ஆனால் அந்த நாடு தனிநாடாக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி வெற்றியும் கண்டது. அதுக்கு மேற்குலகம் பின்னணியில் இருந்தது. எங்கள் கண்மொழி அது எப்படி நகர்த்தினார்கள், எவ்வளவு மக்கள் இறந்தது என்பதெல்லாம் தரவுகள் இருக்கின்றன. சவுத் சூடான் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் தனிநாடாகப்பட்டிருக்கிறது. இப்படி 2வது உலக யுத்தத்தின் பின் பல தேசிய இனங்கள் பிரிந்து வாழ வேண்டிய நிலைக்கு சென்று இன்று வாழ்ந்து தனிநாடுகளாக மலர்ந்திருக்கின்றன. எனவே நாங்கள் கோருவது இன்றைக்கு இந்தியாவை போல் ஒரு மாநில ஆட்சியாக இருந்தால் அது எங்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு அதிகாரங்கள் பகிரப்பட்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற ரீதியில் ஒரு தமிழீழ மாநில அரசு அமையுமாக இருந்தால் அது தீர்வை கொண்டு வரும் என்ற ஒரு நோக்கம் நம்மிடத்தில் நீண்ட காலமாக இருக்கிறது. அது தனிநாடு என்று சொல்லாமல் ஒரு மாநில ஆட்சியாக வந்தாலே எங்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும் அதிகாரங்களுடன். அது இந்தியா உதாரணமாக இருக்கிறபடியால் இதுக்கான நகர்வை நாம் மேற்கொள்வதற்கான ஒரு கூட்டான ஒரு முயற்சி. அது சர்வதேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு செல்லும். இதே நேரத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுக்கு அடுத்து இந்தியாவில் இருக்கின்ற எமது அகதிகளை மீள குடியமர்த்தி எமது உறவுகளை மீளவும் தாயகத்தில் குடியமர்த்துவதற்கான கொள்கையும் இதற்குள் இணைக்கப்பட வேண்டும். எனவே வடக்கு கிழக்கு இந்தியாவில் இருக்கும் இலங்கை தமிழர்கள், சர்வதேசியாக இருக்கிற இலங்கை தமிழர்கள் இந்த ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நோக்கிய நகருவதற்கான ஒரு முதற்படியாக நாம் ஐக்கிய நாடு சபையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு கூட்டு முயற்சியாக இதை நாம் கையாண்டு எமது தலைமையை நாம் பலப்படுத்துவதுதான் காலத்தின் தேவை. எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இலங்கை தமிழர்கள் கருத்தில் கொள்வது சாலச் சிறந்தது என கூறி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த வாரம் தொடருவோம். நன்றி சிவா. மோகன் ஏதாவது மோகனிக்கிறார்? மோகன் இல்ல, அது நான் எனக்கு இங்கிலாந்து உட்பட எல்லா நாடுகள்லையும் யாரோ போடுற விஞ்ஞாபனத்துக்கு வேற வழி இல்லாம ஒன்றை தெரிவு செய்யலாம். எப்போவாவது ஒரு 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 தலைமை, ஒரு முன்னகர்த்துகிற மக்களுடைய ஒரு தலைமை என்ன வைப்பமே எங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றுவேன். இப்ப அபிப்பிராய வாக்கெடுப்பு நிறைய தடவை சொல்லியிருந்தார். எங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய விஞ்ஞாபனம் என்று யாராவது உலகத்துல சொல்லி வந்திருக்காங்களோ தேர்தலில்?
இப்ப நாளைக்கு வெளியிட போறதுல எங்களுக்கு இன்னைக்கு கதைச்ச ஒருத்தருக்கும் பங்கு இருக்காது. 150 ஊடகத்துல கதைச்ச இன்னைக்கு காய்ச்சி கொண்டு தவிர ஒருத்தருக்கும் ஒரு விதமான முன்ன பிரேரணையை கூட கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உரிமை தரையில்லை. அப்ப யாரோ ஒரு குழு சொல்ல போகுது இதுதான் எங்கன்னு, நாங்கள் ஒற்றுமையா நிற்கணும், இப்போ எப்படி காட்டிலும் நாங்கள் ஓப்பன் சொல்லும். அதுக்கு பேர் விடுதலை இல்லையே, அதுக்கு பேர் சுதந்திரம் இல்லையே. அதனால தொடருவோம். ஏன்னா உண்மையண்டா எங்களுடைய குரல்கள் கேட்கப்பட வேண்டும். மக்கள் இன்றைக்கு இலங்கையில குறிப்பாக வடக்கில் கிடைக்க அபிப்பிராய வாக்கெடுப்பு எடுப்பீங்கன்னா மக்கள் முதன்மையாக வாக்கெடுக்க போற கருத்து வந்து ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு எங்கட குடும்பத்துல ஒரு ஆளை போகவிடும். இது இல்லையா இருந்திருந்தா இத்தனை வருஷ காலம் என்னுடைய அனுபவம் பிள்ளையாத்தான் இருக்கு நினைக்கிறேன். அங்கிருந்து வரக்கூடிய குறை இங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட்ட பிள்ளைக்கு கூட வீடு மோக்கேஜ் எடுத்துட்டோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 உங்களுடைய கருத்துக்களுக்கு. இது ஒரு குழப்பமான ஒரு நிலைமை தான். அதாவது பிடிய பச்சிக்கல் என்று சொல்லலாம். அதாவது நாங்கள் கேட்குறோம், இங்கே தர ஆக்கள் இல்லை, கேட்காவிட்டாலும் பிரச்சனை, கேட்டே ஆகணும், கேட்போம், கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். நீங்கள் அது சிவா குறிப்பிட்டது போல் நீங்கள் சொன்ன அந்த சுதந்திரம் பெற்ற நாடுகளெல்லாம் ஒரு வேறு மேற்குலக நாடுகளின் ஆதரவால் வந்த நாடுகள்லாம் தனித்து அவர்கள் எதையும் சாதிக்க முடிஞ்சிருக்காது. அதெல்லாம் ஒரு தங்களுடைய தேவைக்காகவோ என்னதுக்காகவோ அவர்களை சுதந்திர முறை வைத்தார்கள் என்று தான் சொல்லுவோம். அப்போ எங்களோட பிரச்சனையை நாங்கள் அதை வந்துட்டோம், நாங்கள் எங்களுக்கு தரையில்லை என்று கேட்க முடியாகட்டம் என்றால் மேற்குள்ள நாடுகளுக்கு தேவை என்றால் தான் எங்களை பற்றி பார்ப்பாங்க, இல்லாடி பார்க்க மாட்டாங்க. இதை நாங்கள் கடந்த காலத்தில் இருந்து அதை வடிவாக கையாளலை என்று தான் என்னுடைய கருத்து. இது ஒரு நீண்ட விவாதத்துக்குரிய ஒரு விடைய பொருள். இதை நாங்கள் இதை நீட்டி கொண்டு போகாமல் இன்றைக்கு எடுத்த விஞ்ஞாபனத்தை பற்றி கதைச்சிருக்கிறோம். அப்போ அதை பற்றி ஓரளவுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதை விட அவருடைய விஞ்ஞாபனத்தில் நிறைய இருக்குது வேறு விஷயங்கள். ஆனால் அது பொருளாதாரம் சம்பந்தமான, நாடு சம்பந்தமான பெரிய விஷயங்கள். அது 3 பேரும் பொதுவாக சில விஷயங்களை சொல்லினோம். தங்களை ஒரு ஸ்டைலில் என்ன மாதிரி செய்வினோம் தான் சொல்லி, அதுதான் வித்தியாசம். அதை பற்றி நாங்கள் பெருசாக விரட்டி கொள்ளாவிடலான்னும் இது குறிப்புக்காக அதை சொல்லியிருக்கிறோம். இதையும் கேட்டுக்கொண்டு அடுத்த திங்கள் நாங்கள் நிச்சயமாக நடாமோகன் குறிப்பிட்டது போல் என்னத்தை நீங்கள் கேட்க போகிறீங்களோ, என்ன சொல்ல போகிறீங்களன்றதை அதிலையும் பார்ப்போம். அதிலையும் பார்த்துட்டு நாங்கள் மக்களை தெளிவில்லையான்றதை பிறகு நாங்கள் முடிவெடுத்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இதோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வருகின்றது புலச்சாமுக நிஜங்கள் தோப்படு விஜய் போஸ் அவர்கள் அணிந்திருந்தார்கள். அனந்த சிவானாக்கும் மற்றும் டாக்டர் அவர்கள் அணிந்திருந்தார் இல்லையா, அவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நடாமோன் அவர்கள் முடிஞ்சிருக்கின்றார்கள். எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.